தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஆனி மாதத்தினுடைய 27 நட்சத்திரங்களுக்கும் பலன்களையும் பரிகாரத்தையும் பார்க்கலாம். ஆனி மாதத்தினுடைய சிறப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த மாதம் மொத்தம் 32 நாட்கள் ஆனி மாதத்தில் இருக்குது. இந்த ஆனி மாதம் அமாவாசையும் ரொம்ப விசேஷம், பௌர்ணமியும் ரொம்ப விசேஷமானது. ஆனி உத்திரம், ஆனி கேட்டை, ஆனி மூலம், இந்த 3 நட்சத்திரங்களுமே ரொம்ப விசேஷமான நட்சத்திரங்கள். இந்த ஆனி மாதம் உத்தராயண புண்ணிய காலத்தில் கடைசி மாதம், தேவர்களுக்கெல்லாம் மாலை பொழுது ஆரம்பிக்கக்கூடிய இந்த காலகட்டம். இந்த 27 நட்சத்திரக்காரர்களும் இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பலன்களை பெறப்போகிறார்கள், பரிகாரங்கள் என்ன செய்யலாம் என்பதை பார்க்கலாம். செவ்வாய்க்கேது சிம்மத்தில் இருக்குது. இது ஜூலை மாதம் 28ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஆனி மாதம் முடிந்து ஆடி மாதத்துலேயும் அந்த சேர்க்கை இருக்கிறதுனால, பொதுவாக ஒரு பலனை சொல்லணும்னா, உலக அளவில் பல இந்த மாதிரியான விபத்துகள், நிகழ்வுகள் எல்லாம் இந்த ஆனி மாதத்தில் இருக்குது. ஸோ எல்லாருமே இறைவனை பிரார்த்தனை செய்து, இந்த மாதம் இறை அனுகிரகம் எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட இந்த ராசி பலனை நம்ம பார்க்கலாம். மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா, இந்த ஆனி மாதத்தில் ரொம்ப நிறையா சேஞ்சஸ் காத்திருக்கிறது. பல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்கள் அலுவலக ரீதியாக இருக்கலாம், உங்கள் பர்சனல் லைஃபாக இருக்கலாம், திடீர் திருமண யோகங்கள் வரலாம், வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பல மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பய உணர்வு நீங்கும். ஒரு மரண பயத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த பயம் நீங்கி உடல் ஆரோக்கியம் நன்றாக முன்னேற்றங்களை கொடுக்கும். செவ்வாய் மற்றும் கேத்து பகவானின் சஞ்சாரம் 5ஆம் இடத்தில் இருப்பதனால், உங்களினுடைய பூர்வ புண்ணிய பலத்திற்காக வரக்கூடிய அமாவாசை அன்று அன்னதானங்கள் செய்வதும் குலதெய்வத்தை வணங்குவதும் மிகவும் விசேஷமான ஒன்று. இந்த ஆனி மாதத்தினுடைய அமாவாசை சிறப்பில் சூரியன், சந்திரன், குரு சேர்ந்திருப்பது மிகவும் சிறப்பு. ஆகவே அமாவாசை திதியில் நீங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்தால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். பெண்களுக்கு நல்ல ஒரு உயர்வான மாதமாக அமைகிறது. பிறந்த வீட்டால் இவர்களுக்கு நன்மைகளும் லாபங்களும் ஏற்படும். மேஷராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன மனக்குறைகள் உடன் பிறந்தோர்களிடத்தில் இருந்து வரலாம். இதுவும் இந்த மாதத்தினுடைய இறுதியில் மாறும். இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஜூன் மாதம் 27, 28, ஜூலை மாதத்தில் 10ஆம் தேதி. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் ஆனி மாதத்தில் பல நல்ல விஷயங்கள் காத்திருக்கிறது. பல நாட்களாக நீங்கள் முயன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு முடிவுக்கு வரும். இந்த ஆனி மாதம் பிறந்து 10ஆம் தேதிக்கு மேல் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும். இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் இளம் வயதில் இருப்பவர்கள். புதிதாக உங்களினுடைய யாராவது நட்புகள் ஏற்பட்டு அந்த நட்புகள் காதலாக மாறுவதற்கும் இந்த ஆனி மாதத்தில் வாய்ப்புகள் உண்டு. இந்த காதல் பிறகு திருமணத்தில் உங்களுக்கு முடிவடைவதும் மனதிற்கு ஒரு நிம்மதியையும் திருப்தியையும் தரலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிர பகவானின் சஞ்சாரம் உங்கள் ராசியில் இருப்பது இந்த மாதம் உங்களுக்கு இது போன்ற பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவது, கணவன் மனைவி ஒன்று கூடுவது, சொத்துக்கள் வாங்குவது, விற்பது, இது போன்ற விஷயங்களில் தடங்கல்கள் நிவர்த்தியாவது மனதிற்கு ஒரு நல்ல அமைதியை தரும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு, அதாவது ஒரு 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11, 12 இந்த வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை. சின்ன சின்ன விஷயங்கள் உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருந்தாலும் மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது. பரணி நட்சத்திரக்காரர் குழந்தைகளுக்கு எந்த விதமான உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் இந்த மாதம் இல்லை. இந்த மாதம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் என்று சொன்னால், ஜூன் மாதத்தில் 18, 19 மற்றும் ஜூலை மாதத்தில் 2, 3 இந்த மாதம் இவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: பௌர்ணமி அன்று, அதாவது ஆனி மாதம் மூல நட்சத்திரத்தில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து பின்னர் சிவபெருமானுக்கும் அபிஷேகங்கள் செய்வது சிறப்பு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய நல்ல பலன்கள் என்று சொன்னால், தகப்பனாரிடத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் தீரும். இதுவரையில் தங்களினுடைய தகப்பனாரிடத்தில் சொத்து தகராறோ
அல்லது நீங்கள் அவரை சில காலம் விட்டு பிரிந்து சென்று இருப்பதோ, இந்த மாதத்தில் நீங்கள் அவரைக்கு சென்று குடும்பத்துடன் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு, ரிஷபராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்திலேயும், மேஷராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்திலேயும் சூரியனினுடைய சஞ்சாரம். ஆகவே இந்த மாதம் உங்களுக்கு பெற்றோர்களிடத்தில் இருந்து வந்த மனக்கசப்பும், பெற்றோர்களுக்கு இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் தீரும். கிருத்திகா நட்சத்திரக்கார பெண்களுக்கு குறிப்பாக பல ஆண்டுகளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து சேரும். பல நாட்களாக குழந்தைகளை பிரிந்திருந்தவர்களும் இந்த மாதம் சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வியாபார முயற்சிகளும் வெற்றியடையும். கூட்டு தொழில் முயற்சிகள் மற்றும் உங்களினுடைய தொழில், தனியார் பணியில் வேலை செய்பவர்கள், இவர்கள் அனைவருக்குமே இந்த ஆனி மாதத்தில் 10ஆம் தேதிக்கு மேல் நல்ல காலம் பிறக்கிறது என்றே சொல்லலாம். ஆனி மாதத்தில் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் இந்த ஜூன் மாதம் 24, 25, 26 மற்றும் ஜூலை மாதத்தில் 5, 6, 7. இந்த மாதம் இவர்கள் பரிகாரங்கள் என்று சொன்னால், சஷ்டி திதியில் முருகப்பெருமானையும் மற்றும் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்றும் கோதுமை தானம் செய்வது நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகவும் ஒரு நல்ல முன்னேற்றமான காலம் என்று சொல்லலாம். அலுவலகத்தில் இருந்து வந்த பல குழப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு தீருகிறது. ராசியில் இருந்த சூரிய பகவான் 2ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் 2ஆம் இடத்திற்கு குடும்பஸ்தானத்தில் தனக்காரகனான குரு பகவானும் அவருக்கு கூடவே இருக்கிறார். ஆகவே ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மற்றும் 2ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் குருவுடன் சேர்ந்திருப்பது இவர்களுக்கு மிகவும் தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் பங்கு சந்தையின் முதலீடுகள் இவர்களுக்கு அதிக நன்மையை தரும். கொடுக்கல் வாங்கல் இதில் இருந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு மாறும். பல காலமாக இருந்து வந்த சில குடும்ப குழப்பங்கள் உங்களுக்கு தீரும். பிள்ளைகளுக்கு திருமண யோகங்களை இந்த மாதத்தில் நீங்கள் காணலாம். பூமி சம்பந்தப்பட்டது, புதிய நண்பர்கள், இவர்களிடத்தில் நீங்கள் எதிலையும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. புதிய நண்பர்களுடன் வியாபாரம் செய்வதோ அல்லது கூட்டு தொழில் முயற்சியை தவிர்க்கலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆனி மாதத்தில் ஆனி உத்திரத்தன்று நடராஜர் திருமஞ்சனத்தை சென்று சேவிப்பதும் மற்றும் இந்த ஆனி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் ஸ்ரீரங்கம் சென்று அங்கு ரங்கநாதரை சேவிப்பதும் மிகவும் விசேஷம். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் இந்த ஜூன் மாதத்தில் 24, 25 மற்றும் ஜூலை மாதத்தில் 1 மற்றும் 2. இந்த மாதம் நீங்கள் மாதம் முழுவதுமே வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணுவையும் மற்றும் சிவபெருமானையும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படி இருக்கும்? பல முக்கிய நிகழ்வுகள் உங்களினுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. குறிப்பாக மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் மிதுன ராசியில் இருப்பவர்களுக்கு திருமண யோகங்கள் இந்த மாதம் உண்டு. புதிய மனிதர்களை சந்திப்பதும் இவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடப்பதும் பல மாற்றங்களை நீங்கள் காணலாம். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் காத்திருக்கிறது. அலுவலக ரீதியாக இந்த பிரயாணங்கள் தட்டி போனது மீண்டும் உங்களிடத்தில் உங்களுக்கு கிடைத்து விசா பிரச்சனைகள் மற்றும் ஆன்சைட் பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கும் இந்த மாதத்தில் நல்ல தீர்வு உண்டு. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இது சுபமான மாதமாக அமையும். ஆனி மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் இந்த ஜூன் மாதத்தில் 25, 26 மற்றும் 27, ஜூலை மாதத்தில் 8 மற்றும் 9 தேதிகள். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி திதியில் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகளை செய்யலாம். மேலும் வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி பௌர்ணமி அன்று அன்னதானங்களும் செய்ய இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும்.
திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் வந்து மிதுன ராசியில தான் சஞ்சாரம் செய்கிறார். அதனால இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் சற்று உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். ஆகவே திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் முழுவதுமே சிவன் ஆலய வழிபாடும், சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்வதும் இவர்களுக்கு மிகவும் உகந்தது. சிவன் ஆலயத்தில் பால், இளநீர், பன்னீர் போன்ற திரவியங்களை பால் அபிஷேகத்திற்கு சுவாமிக்கு தானமாக கொடுக்கலாம். இந்த மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்தில் நடராஜரின் அபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஆலயங்களுக்கு ஏதாவது பொருள் உதவியோ அல்லது இவர்கள் அபிஷேக பொருட்களையோ தானமாக கொடுப்பதும் சிறப்பு. இந்த மாதம் ஆனி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரம் செய்பவர்களுக்கு சற்று தொழிலில் சின்ன சின்ன குழப்பங்களோ அல்லது சின்ன முடக்கங்களோ வரலாம். இந்த வியாழக்கிழமைகளில் குபேரனை வணங்குவதும் லக்ஷ்மி குபேர பூஜை செய்வதும் இந்த முடக்கங்களிலிருந்து உங்களுக்கு விலகும். உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் என்று சொன்னால் இந்த ஜூன் மாதத்தில் 28, 29, 30 ஆகிய தேதிகளும் மற்றும் ஜூலை மாதத்தில் 12, 13, 14. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் பணப்புழக்கங்களோ அல்லது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ சற்று ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இதனால் பயமோ அல்லது மனம் தளர வேண்டாம். வியாழக்கிழமைகளில் மகாலட்சுமி பூஜை செய்வது உங்களுக்கு இந்த பொருளாதாரத்தில் சில முடக்கங்கள் இருந்தாலும் அது விலகும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆனி மாதம் எப்படி இருக்கும்? இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார். புனர்பூச நட்சத்திரம் கடகராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் சூரியனின் சஞ்சாரம் இருக்கிறது. ஆகவே இந்த சூரியனின் சஞ்சாரமானது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஜென்மம் மற்றும் 12ஆம் இடம் ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேத்துவின் சஞ்சாரம் மிதுன ராசிக்காரர்களுக்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வெளியூர் பிரயாணங்கள் செய்வதாக இருந்தால் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் விநாயக பெருமானினுடைய வழிபாடு சிறந்தது. கடல் தாண்டி செல்பவர்கள் விநாயகர் ஆலயத்தில் யாத்திரை தானம் செய்துவிட்டு உங்கள் பிரயாணங்களை மேற்கொள்ளலாம். இந்த கால சூழ்நிலைகளில் இந்த காலகட்டத்தில் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்வில் கலந்து கொள்வதோ, உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நிச்சயிப்பதோ, குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படுவதற்கோ மனதில் சந்தோஷங்களும் குடும்பத்தில் இருந்த சண்டைகளும் உங்களுக்கு விலகும். இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மேம்படும். பல நாட்களாக பேசாமல் இருந்தவர்கள் உங்களை தேடி வருவதும் மற்றும் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உடன் பிறந்தோர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகளும் அகலும். இவர்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சாதகமான நாட்கள் என்று பார்த்தால் ஜூன் மாதத்தில் 16, 17, 18 மற்றும் ஜூலை மாதத்தில் 5, 6, 7. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் மற்றும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்யலாம். செவ்வாய்க்கிழமை நரசிம்மரை வழிபாடு செய்வது நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்கள் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக இருக்கும். எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சற்று சோம்பேறித்தனமும் படிப்பில் சில தொய்வும் ஏற்படலாம். வியாழக்கிழமை குரு பகவானை வணங்குவது நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்கள் அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் உயர் அதிகாரிகளிடத்தில் சில வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் வந்து போகும். பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆனி மாதத்தில் சின்ன சின்ன தடங்கல்கள் உங்களினுடைய வாழ்க்கையில் ஏற்படலாம். அது வியாபாரமாக இருக்கலாம், உங்களினுடைய திருமண தடையாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம். ஆகவே பூச நட்சத்திரக்காரர்கள் தடங்கல்கள் நிவர்த்திக்காக இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு முறை திருமையச்சூர் சென்று லலிதாம்பிகையை வணங்கிவிட்டு வருவது, மாங்காடு காமாட்சி அம்மனையும் திருமையச்சூரில் இருக்கக்கூடிய லலிதாம்பிகையும் வணங்க பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் காரிய தடங்கல்களிலிருந்து நிவர்த்தியும் கிடைக்கும். புதிய கடன் முயற்சிகளை வியாபாரிகள் இந்த மாதத்தில் தவிர்ப்பது நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் அன்னதானங்களும் மற்றும் பசுமாடுகளுக்கும் உணவளிக்கலாம். இந்த மாதம் சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள்
ஜூன் மாதம் 22, 23, 24 மற்றும் ஜூலை மாதத்தில் 7, 8, 9. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது? ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு சிலருக்கு, அதுவும் ராகுதசாவில் இருப்பவர்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனமாக இருக்கலாம். இவர்களுக்கு அலர்ஜி போன்ற விஷயங்களோ அல்லது ஏற்கனவே உங்களுக்கு சோரியாசிஸ் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் அது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். பெண்களுக்கு முட்டி பிரச்சனைகளோ அல்லது முட்டி சார்ந்த பிரச்சனைகள் ஏற்கனவே இருந்தவர்களுக்கோ அது அதிகரிக்கலாம். ஆகவே உடல் ஆரோக்கியத்திற்கு மருத்துவ செலவுகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு வருவதற்கான காரணங்கள் உண்டு. பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், தனியார் பணியில் வேலை செய்பவர்கள் மற்றும் கூட்டு தொழிலில் இருப்பவர்களுக்கு தன லாபங்கள் ஏற்படும். சூரிய பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்திலேயும் மற்றும் செவ்வாய் கேது 2ஆம் இடத்திலேயும் சஞ்சாரம் செய்வது சற்று குடும்ப சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு எதிரும் புதிருமாகவே அமையும். புதிதாக திருமணமானவர்கள் சற்று விட்டு கொடுத்து போவது நல்லது. வார்த்தைகளில் கவனம் தேவை. புதிதாக வெளியிடத்திற்கு செல்பவர்களோ அல்லது உங்களுக்கு பிரயாணங்கள் இருந்தாலோ உங்கள் உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளலாம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் பரிகாரமாக இந்த மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமி மற்றும் சதுர்த்தி திதியில் கருடனுக்கு தீபமேற்றி வழிபாடுகளும் மற்றும் நாகருக்கு நீங்கள் அபிஷேகங்களும் செய்வது நல்லது. இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஜூன் மாதம் 28, 29, 30 மற்றும் ஜூலை மாதத்தில் 10, 11, 12. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது? ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேத்து பகவான் சின்ன சின்ன மனக்குழப்பங்களை அவ்வப்போது கொடுக்கலாம். சகோதர சகோதரிகளிடத்தில் உங்களுக்கு சில வாக்குவாதங்கள் அவ்வப்போது வந்து போகும். சொத்து விஷயங்கள் மற்றும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த மாதம் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்கலாம். விவசாயிகளுக்கு சற்று தொய்வான சில நாட்கள் தொய்வான மாதமாக இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். செவ்வாயும் கேத்துவும் ராசியில் சஞ்சாரம் செய்து ராசிநாதன் சூரியன் உங்களுக்கு லாபத்தில் இருப்பது ஓரளவுக்கு கூட்டு தொழில் முயற்சிகள் மற்றும் தனியார் பணியில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். விவசாயிகளுக்கு நல்ல புதிய கடன் முயற்சிகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு வெற்றியை தரும். ஆனி மாதம் 15ஆம் தேதிக்கு மேல் உங்கள் புதிய முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம். வெளியூர் பிரயாணங்களும் மற்றும் வெளிநாட்டிலிருந்து வருபவர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு உதவியும் லாபமும் கிடைக்கும். குடும்பத்தில் பெண்களுக்கு சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை பலப்படும். மேலும் இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த மாதம் நீங்கள் குழந்தைகளினுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம். நீண்ட கால கனவுகள் நிறைவேறும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணியிடத்தில் மாற்றங்கள் எதிர்பார்த்தோருக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு பிடித்தது போல் பணியிடத்தில் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். மகம் நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் நரசிம்ம பெருமானின் வழிபாடும் மற்றும் விநாயகரினுடைய வழிபாடையும் மேற்கொள்ளலாம். ஆனி மாதம் மூல நட்சத்திரத்தன்று குலதெய்வ பிரார்த்தனையும் அந்த பௌர்ணமி தினத்தில் நீங்கள் அன்னதானத்தையும் செய்யலாம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் சில நல்ல பலன்கள் காத்திருக்கிறது. பழைய உங்களினுடைய உறவினர்கள் விட்டு சென்றவர்கள், உங்களினுடைய பிள்ளைகள் விட்டு சென்றவர்கள் மீண்டும் உங்களிடத்தில் வந்து சேருவது இந்த மாதம் உங்களுக்கு மன ஆறுதலை கொடுக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த குழப்பங்களும் மாறும். நீண்ட நாளாக பார்க்காமல் இருந்தவர்கள் இந்த மாதத்தில் நீங்கள் சந்திக்கும் பொழுது மனதில் ஒரு புதிய உற்சாகத்தையும் தைரியத்தையும் உங்களுக்கு கிடைக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதம் மிகவும் ஒரு உயர்வான மாதமாக இருக்கும். இவர்களிடத்தில் உறவினர்கள் விட்டு பிரிந்து சென்றவர்கள், இல்லைன்னா நண்பர்கள் விட்டு பிரிந்து சென்றவர்கள், இவங்க எல்லாருமே திரும்பி ஒன்று கூடக்கூடிய ஒரு மாதமாகவும் அமைகிறது. இது நாள் வரையில் உடல் ஆரோக்கியத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த மாதம் மருத்துவ செலவுகள் குறையும். பெண்களுக்கு பிறந்த வீட்டால் லாபங்கள் ஏற்படும். ராசிநாதன் சூரியன் 11ஆம் இடத்தில் லாபத்தில் இருப்பதனால் வியாபாரிகளுக்கும் நல்ல ஒரு லாபகரமான மாதமாக இருக்கும். ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேத்துவின் சஞ்சாரம் இவர்களுக்கு விட்டு பிரிந்து சென்ற உறவினர்கள் மீண்டும் வருவதற்கு இந்த மாதத்தில் இடம் உண்டு. அரசு பணியில் வேலை செய்பவர்களுக்கும் அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த மாதத்தில் நல்ல ஒரு வருமானத்திற்கு ஒரு உயர்வையும் மற்றும் இடமாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம்.
பல காலமாக இருந்து வந்த ஒரு குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்ப பிரச்சனைகளுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் 25, 26 மற்றும் ஜூலை மாதத்தில் 10 மற்றும் 11. பூரம் நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிர பகவானுக்கு தீபம் ஏற்றுவதும் மற்றும் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனின் வழிபாடு இவர்களுக்கு சிறந்தது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகவும் ஒரு நல்ல திருப்தியான மாதமாக இருக்கும். பல ஆண்டுகளாக இவர்களுக்கு இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள் மாறும். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபத்தில் சூரியனும், கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் சூரியனும் இருக்கக்கூடிய காரணத்தினால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் பல நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள், குடும்ப பிரச்சனைகளும் ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய காலமாகவே அமைகிறது. இந்த மாதத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் உங்களுக்கு அனைத்தும் அனுகூலமாகவே அமையக்கூடும். வழக்குகள், விசாரணைகள் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக மாறும். இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வை காணலாம். கணவன் மனைவி உறவு, பிள்ளைகளிடத்திலிருந்து வந்த உறவுகள், பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவது, இது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது. இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வேலை முயற்சிகள், அதுவும் அரசாங்க பணி தேடுபவர்களுக்கு இந்த மாதத்தில் அதற்கான நல்ல வாய்ப்புகள் அமையவும் மற்றும் நல்ல செய்திகளும் வந்து சேரும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்களும் மற்றும் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெறலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதத்தில் சதுர்த்தி திதியில் விநாயக பெருமானையும், சஷ்டி திதியில் முருகனையும் வணங்க சிறப்பு. செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முருகன் ஆலய வழிபாடுகளும், ஆனி உத்திரத்தன்று நடராஜருக்கான அந்த அபிஷேகத்திலையும் கலந்து கொள்ளலாம். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகவும் ஒரு உயர்வான மாதமாக இருக்கும். பெருமாளின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு. ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதத்தில் புதன்கிழமை தோறும் மகாவிஷ்ணு ஆலய வழிபாடுகளும் மற்றும் திவ்ய தேசங்களை சென்று வழிபடுவதும் இவர்களுக்கு நல்ல ஒரு சிறந்த மாதமாக இருக்கும். ஆனி மாதம் அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதியில் அபிஷேகங்கள் செய்து ஆலய வழிபாடுகளை இவர்கள் செய்யலாம். சிவன் ஆலயத்தில் ஆனி உத்திரத்தன்று அபிஷேகத்தை செய்ய இவர்களுக்கு உயர்வான மாதமாக இருக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஆனி மாதத்தில் திருமண யோகங்கள் கைகூடும். தட்டிப்போன திருமணங்கள், நின்று போன திருமணங்கள் மற்றும் இரண்டாவது திருமணத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கும் இந்த மாதத்தில் நல்ல பலன்களை பார்க்கலாம். பல ஆண்டுகளாக இருந்து வந்த சில குழப்பங்களும் இந்த மாதத்தில் ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு தீரும். உடல் ஆரோக்கியத்திலேயும் முன்னேற்றங்கள் இருக்கும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் ஆஞ்சநேயருக்கு திருமஞ்சனம் செய்து ஆஞ்சநேயர் வழிபாடை சனிக்கிழமை தோறும் செய்து வர கண்டத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது. இந்த ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு பெருமாள் ஆலய வழிபாடும் மற்றும் பெருமாள் ஆலயங்களுக்கு உதவிகள் செய்வதும் இந்த மாதம் உங்களுக்கு தடங்கல்கள் நிவர்த்தியாகும். புதிய முயற்சிகளை இந்த மாதத்தில் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் நீங்கள் மேற்கொள்ளலாம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஜூலை மாதம் 1ஆம் தேதிக்கு மேல் 10ஆம் தேதிக்குள் சாதகமான நாட்களாகவே அமைகிறது. அமாவாசை திதியில் அன்னதானங்களும், பௌர்ணமி திதியில் குலதெய்வ பிரார்த்தனையும் செய்ய ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உயர்வை தரும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பலன்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய பகவான் பாக்கியத்தில் வருவது மிகவும் சிறப்பு. கன்னிராசியில் இருக்கக்கூடிய சித்ரா நட்சத்திரக்காரர்கள் 10ஆம் இடத்தில் சூரியன் வருவது தொழிலில் சில சின்ன சின்ன தடங்கல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. துலாம் ராசியில் இருப்பவர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடன் சூரியனும் சேருவதனால் தகப்பனிடத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் மாறும். சொத்து தகராறுகள் மற்றும் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய வழக்குகள், விசாரணைகள், இது அனைத்தும் மாறக்கூடிய சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்கலாம். பல மாதங்களாக இருக்கக்கூடிய உங்களினுடைய அலுவலக பிரச்சனைகள் மற்றும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு வழக்குகள், விசாரணைகள், நீண்ட நாட்களாக இருந்து வந்த குழப்பங்களும் மாறும். சித்ரா நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதத்தில் சிவன் ஆலய வழிபாடுகளை செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோதுமை தானம் செய்து சிவன் ஆலய வழிபாடுகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பலன்களை கொடுக்கும்.
நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சில நல்ல விஷயங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். திருமண யோகங்கள், வீடு அமைவது மற்றும் வீடு மாற்றுவது, சொந்த மனையிலிருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் சூரிய பகவானினுடைய வழிபாடு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மற்றும் சிவன் ஆலய வழிபாடுகளும் சிறந்தது. சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஜூன் மாதம் 20 தேதியிலிருந்து 30 தேதிக்குள் மற்றும் ஜூலை மாதத்தில் 5ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பல குழப்பங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை பார்க்கக்கூடிய மாதமாக இருக்கும். பாக்கியத்தில் வரக்கூடிய இந்த சூரிய பகவான் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த மனக்குறைகள் மாறலாம். தீராத நோய்கள் மற்றும் தீராத வழக்குகள், கடன்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த குழந்தை பாக்கியம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. மனதளவில் இருந்து வந்த குறைகள் தீரும். பல நாட்களாக மனதில் ஒரு சில பாரங்களும் இருந்திருக்கலாம். நண்பர்கள் மூலமாக மன தைரியமும் மற்றும் உறவினர்கள் மூலமாக சில நன்மைகளும் நடப்பதனால் மனபாரங்கள் நீங்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும். தீராத கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு நண்பர்களின் உதவி உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆனி அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் கடலோரத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது. முடிந்தால் ராமேஸ்வரம் சென்று ஈசனை அங்கு தரிசனம் செய்துவிட்டு வரலாம். இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய பகவானின் அனுகூலம் ஞாயிற்றுக்கிழமைகளில் தீபம் ஏற்றி ஆதித்ய ஹிருதயம் மற்றும் சூரியனை வணங்க மேலும் ஓங்கும். தடைப்பட்ட வேலைகள் மற்றும் உங்களினுடைய முயற்சிகளுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் நல்ல பலன்களை காணலாம். இந்த மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் சுவாதி நட்சத்திரத்தன்று நீங்கள் நரசிம்மரை வணங்குவதும் சிறப்பு. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சில காரிய தடங்கல்கள் ஆரம்பத்தில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சூரியன் 8ஆம் இடத்தில் இருப்பது உங்களினுடைய தகப்பன் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. பல ஆண்டுகளாக உடல் ஆரோக்கியத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த மாதத்தில் சற்று மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம். விருச்சிக ராசிக்காரர்கள் கடன் வாங்குவது, கடன் கொடுப்பது, இது போன்ற விஷயங்களில் நீங்கள் கவனத்துடன் இருக்க வேண்டிய அவசியம். புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம். கடன் தொல்லைகள் மற்றும் இந்த முறை இந்த மாதத்தில் நீங்கள் கடன் வாங்கினால் மேலும் மேலும் கடனாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேத்துவின் சஞ்சாரம், 8ஆம் இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய சூரியன் மற்றும் குருவின் சஞ்சாரம் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் சற்று குறையலாம், கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். ஆகவே விருச்சிக ராசிக்காரர்கள் பொருளாதாரத்தில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம். இந்த விசாக நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு, விருச்சிக ராசியில் இருப்பவர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொருளாதாரத்தில் சின்ன சின்ன தடங்கல்கள் வரும். ஆனாலும் வருமானங்கள் வரக்கூடிய விஷயங்களில் சில குறைபாடுகளை பார்க்கலாம். ஆகவே கூட்டு தொழில் செய்பவர்கள், வியாபாரிகள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். விசாக நட்சத்திரக்காரர்கள் முருகன் ஆலய வழிபாடு மற்றும் சஷ்டி திதி என்று முருகனை வணங்கலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இவங்களுக்கு சில ஏமாற்றங்கள்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேதுவோடு இருக்கிறதுனால தொழில் ரீதியாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த சில விஷயங்கள் எல்லாம் நமக்கு சற்று ஒத்தி போகலாம், சிலது நம்ம கையை விட்டு போகலாம். அதனால் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் பெரிய எதிர்பார்ப்புகள் உங்களுடைய வேலையில் இது வந்துடும் கண்டிப்பாக அப்படின்னு நினச்சிக்கிட்டு கடன் வாங்காதீங்க. ஏன்னா இந்த எதிர்பார்ப்புகளில் சில ஏமாற்றங்கள் வர வாய்ப்புகள் இருக்குது. காதல் வாழ்க்கையிலையும் அதே போல தான் உங்களினுடைய எதிர்பார்ப்புகளில் சில ஏமாற்றங்கள் வரலாம். அதனால் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆனி மாதத்தில் வருவதை எதிர்கொண்டு புதிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள்
எதிர்பார்க்காமல் இருந்தால் இந்த ஆனி மாதம் உங்களுக்கு ரொம்ப ஒரு சுமூகமான மாதமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் ரொம்பவுமே சூப்பரா இருக்கும். ஒரு சில நாட்கள்ல, அதாவது உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் மற்றும் அஷ்டமி இந்த மாதிரியான நாட்களில் பெண்களுக்கு குறிப்பாக சில மன கிளேசங்களும், மன உளைச்சல்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக அனுஷ நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் உங்களினுடைய தாயாரிடத்தில் வாக்குவாதங்களை அதிகமாக தவிர்க்கலாம். சற்று ஒத்தி இருப்பது நல்லது. இந்த அனுஷ நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதத்தில் நிறைய ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்ளலாம். உங்களினுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் இவர்களுடன் சேர்ந்து செல்லக்கூடிய ஆன்மீக பிரயாணங்கள் உங்களுக்கு மனதிற்கு நல்ல ஒரு இதமான ஒரு மாதமாக அமையும். சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஜூலை மாதத்தில் 5ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வெள்ளிக்கிழமை தோறும் வாராகி அம்மனினுடைய வழிபாடும் மற்றும் வியாழக்கிழமைகளில் பைரவரையும் வழிபாடு செய்யலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமான குழப்பங்கள் வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் மனதில் ஒரு தெளிவான சிந்தனை இருக்காது. முடிவுகள் எடுக்கும் பொழுது அதிகமான கவனம் தேவை. புதிதாக வாங்கியிருக்கக்கூடிய கடனினால் உங்களுக்கு வாழ்க்கையில் அதிகமாக கடன் பிரச்சனைகள் வரலாம். 8ஆம் இடத்தில் சூரியனும் 10ஆம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் இருப்பது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொருளாதாரத்தில் நெருக்கடிகளும் புதிதாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் வரலாம். வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் இவர்கள் கடன் வாங்குவதனால் சற்று யோசித்து கடன் வாங்குவது நல்லது. அரசாங்க பணியில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடன் சில வாக்குவாதங்களும் வரலாம். இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். வாக்குநாதன் குரு பகவான் 8ஆம் இடத்தில் சூரிய பகவானுடன் சஞ்சாரம் செய்கிறார். 10ஆம் இடத்தில் உங்களினுடைய ராசிநாதன் கேதுவுடன் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே நீங்கள் சொல்லக்கூடிய சொல், மனதில் எண்ணக்கூடிய எண்ணங்களில் அதிகமான குழப்பங்கள் இருக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் நிதானித்து யோசித்து செயல்படுவது நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் இந்த மாதத்தில் திங்கட்கிழமை தோறும் சிவபெருமான் ஆலய வழிபாடும் வில்வ அர்ச்சனைகளையும் செய்வது நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன விஷயங்களுக்கும் வாக்குவாதங்கள் வரலாம். ஆகவே இந்த சண்டைகளை தவிர்த்து, கடன் பிரச்சனைகளை தவிர்த்து, மனதளவில் நல்ல ஒரு உறுதியுடன் இருக்க சிவபெருமானை ஆனி மூலத்திலும் மற்றும் ஆனி உத்தரத்திலையும் சென்று வழிபாடுகள் செய்யவும். ஆனி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை வழிபட்டால் இருக்கக்கூடிய துன்பங்களிலிருந்து வெளிவரலாம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸ் இந்த மைண்ட் அப்படின்னு சொல்கிறது, மனதளவில் நிறைய தடுமாற்றங்கள் ஏற்படலாம். ஆகவே புதிதாக திருமணமானவர்கள், திருமணம் நிச்சயித்தவர்கள், காதல் வாழ்க்கையில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை சற்று ஒத்தி வைப்பது நல்லது. பௌர்ணமி அன்று ஆனி மூலம் உங்களினுடைய மனநிலை மற்றும் உடல்நிலையில் கவனம் தேவை. இந்த ஆனி மாதம் முழுவதுமே மூல நட்சத்திரக்காரர்கள் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடும் மற்றும் நிறைய அன்னதானங்களும் ஆலய தரிசனங்களும் செய்வது நல்லது. ஆனி மாதம் அமாவாசையான இந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை அன்று குலதெய்வ பிரார்த்தனையும் மற்றும் அன்னதானங்களையும் செய்யலாம். மேலும் இவர்கள் ஜூலை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இந்த ஆனி மாதத்தில் நீங்கள் சிவபெருமானுக்கு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் செய்ய குழப்பங்களிலிருந்து நீங்கள் உங்களுக்கு விலகும். பொருளாதாரத்தில் கவனம் தேவை. புதிய கடன் முயற்சிகளை விட்டுவிடலாம். உங்களினுடைய சகோதர சகோதரிகளிடத்தில் இந்த மாதத்தில் சொத்து விஷயங்களோ அல்லது மற்ற பண விவகாரங்களையோ பேசாமல் இருப்பது நல்லது. மூல நட்சத்திரக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த சூரியன் குருவுடன் சஞ்சாரமும் மற்றும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேத்துவின் சஞ்சாரம் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் மற்றும் மனத்தடுமாற்றங்களையும் கொடுக்கும். ஆகவே இந்த மாதம் எதிலையும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு போராட்டத்திலிருந்து வெளிவரலாம் இந்த ஆனி மாதத்தில். இது நாள் வரைக்கும் கணவனினுடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் குழந்தைகளினுடைய கல்வி, குடும்ப சுமைகள் மற்றும் அலுவலக ரீதியாக இருந்து வந்த பாரங்கள், இதிலிருந்து ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு.
இந்த மாதம் வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் ஆலய வழிபாடும் மற்றும் ஆலயங்களுக்கு சென்று விநாயகப் பெருமானுக்கு நீங்கள் சிதறுக்காய் உடைப்பது சதுர்த்தி அன்று இந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு மேலும் ஒரு பலத்தை கொடுக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் புதிய முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். அது அலுவலக ரீதியாக இருக்கலாம் மற்றும் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாகவும் அமையும். இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளுதவிகள் மற்றும் கடனுதவிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். புதிய வேலை முயற்சிகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வெற்றியை தரும். இந்த ஜூன் மாதம் இறுதி 28, 29 ஆகிய தேதிகள் சாதகமாகவே அமைகிறது. ஜூலை மாதத்தில் உங்களுக்கு 5 மற்றும் 6ஆம் தேதி சாதகமாக இருக்கும். பூராட நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் கோதுமை தானம் செய்வதும் மற்றும் குலதெய்வ வழிபாடுகளையும் செய்ய சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது உங்களுக்கு விலகுவதற்கு ஒரு நல்ல பரிகாரமாக அமைகிறது. அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் வழக்குகள் விசாரணைகளிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகவும் ஒரு நல்ல அருமையான மாதமாக அமைகிறது. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சில குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகலாம். மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு பலமான ஒரு மாதமாக இருக்கும். இருந்தாலும் உங்களினுடைய தொழிலிடத்தில் இருந்து வந்த சில மறைமுக எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். மகர ராசியில் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன பொருளாதார நெருக்கடிகள் அவ்வப்போது வந்து போகும். 6ஆம் இடத்திற்கு வரக்கூடிய இந்த சூரிய பகவானின் சஞ்சாரம் உடல் ஆரோக்கியத்திலையும் சின்ன பிரச்சனைகளை கொடுத்து வரலாம். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் சூரிய பகவானின் சஞ்சாரம் கணவன் மனைவியிடையே சின்ன மன சஞ்சலங்கள் வரும். மகர ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை அவ்வப்போது கொடுத்து வரலாம். அலுவலகத்தில் மறைமுக எதிரிகளால் சின்ன பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் வரும். வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவுகளையும் இந்த மாதம் எடுக்க வேண்டாம். இந்த ஆனி மாதத்தில் ஜூன் மாதம் 26, 27, 28 சாதகமான நாட்கள். ஜூலை மாதத்தில் 10, 11, 12 உங்களுக்கு சாதகமான நாட்கள். பெரிய அளவுக்கு இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு மன போராட்டம் இல்லை என்றாலும் புதிய நண்பர்களிடத்தில் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்கலாம். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று பார்த்தால் இவர்களுக்கு நல்ல ஒரு உயர்வான மாதமாக இருக்கும். பல நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும். அலுவலக ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பல மனக்குறைகள் தீர்க்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. கணவன் மனைவியிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். குடும்பத்தில் சின்ன சின்ன சுப காரியங்களும் ஏற்படலாம். உங்களுக்கு உங்களினுடைய பொருளாதார நிலைமை மற்றும் உங்களினுடைய குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய சில சங்கடங்களையும் நீங்கள் போக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். உங்கள் பொருளாதார நிலைமை மேன்மடையும். இந்த மாதத்தில் உங்களுக்கு எதிர்பாராத பணவரவு மனதிற்கு அமைதியும் திருப்தியையும் மற்றும் தைரியத்தையும் கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் நினைத்த காரியங்கள் நிறைவேறுவதால் மனதில் நல்ல ஒரு சந்தோஷங்கள் வரக்கூடிய மாதமாகவே இருக்கும். புதிய கடன் முயற்சிகள் மற்றும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு கடல் தாண்டி செல்லக்கூடிய யோகங்கள் அமையும். இந்த மாதம் நீங்கள் விநாயக பெருமானை வழிபாடு செய்து விநாயகர் ஆலயத்திற்கு அபிஷேகத்திற்கு பொருள்களை வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஜூன் மாதம் இறுதியான 29, 30 மற்றும் ஜூலை மாதத்தில் 10, 11, 12. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் இடம்பெறக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கும்பராசி மற்றும் மகர ராசிக்காரர்களுக்கு சில மாற்றங்கள் இடம்பெறலாம். இடமாற்றங்கள், இவர்கள் இருக்கக்கூடிய அலுவலகத்திலிருந்து இடமாற்றங்கள் இருக்கலாம் அல்லது வெளியூர் செல்லக்கூடிய ஒரு சில காலகட்டங்களுக்கு நீங்கள் வெளியூர் இருந்து பணி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படலாம். ஸோ இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில மாற்றங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடியதாகவே அமைகிறது. இது உங்களினுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு 7.5 சனி, அதுவும் பாத சனியாக இருப்பதனால் ராசியிலேயே ராகு பகவான் 7ஆம் இடத்தில் செவ்வாய் கேது இந்த சஞ்சாரங்கள் சற்று தடுமாற்றங்களை கொடுக்கும்.
மகர ராசியில் இருப்பவர்களுக்கு அந்த நிலைமை இல்லை. கும்பராசியில் இருப்பவர்கள் எந்த முடிவை எடுக்கும் பொழுதும் நிதானமாக யோசித்துவிட்டு செயல்படலாம். ராசியில் ராகு பகவானும் ஒரு காலசர்ப்ப தோஷ அமைப்பில் இந்த கிரகநிலைகள் இருக்கிறது, சந்திரனை தவிர. ஆகையினால் சந்திரன் கும்பராசியிலிருந்து சிம்மராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் கும்பராசியில் இருப்பவர்களுக்கு நிறைய மன சஞ்சலங்கள் ஏற்படும். ஆகவே நாகம் சம்பந்தப்பட்ட ஆலயங்களை சென்று வழிபாடுகள் செய்யலாம் கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்கள். இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் நரசிம்ம பெருமானை சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்து வர இந்த மாதத்தில் வரக்கூடிய மனக்குறைகள் தீரும். சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஜூன் மாதம் 20, 21 மற்றும் ஜூலை மாதத்தில் 5, 6, 7. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தினுடைய பலன்கள் என்று பார்த்தால், பொருளாதார ரீதியாக சற்று சிரமப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். ஆகவே புதிய கடன் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. இவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த 7ஆம் இடத்தில் செவ்வாயும் கேத்துவும் மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன மனக்லேசங்கள் வரலாம், அல்லது இந்த உடல் ஆரோக்கிய குறைபாட்டினால் உங்களுக்கு மனக்கவலைகள் ஏற்படலாம். ஆகவே சதயம் நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதத்தில் மிருத்யுஞ்சு ஜபம் செய்து சிவபெருமானை திங்கட்கிழமை தோறும் வழிபாடு செய்து வர இந்த மருத்துவ செலவுகள் குறையும். இவர்கள் அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதியில் அன்னதானங்களை செய்யலாம். திருவண்ணாமலை சென்று கிரிவலம் செய்து வருவதோ அல்லது ராமேஸ்வரம் சென்று அங்கு ராமநாத சுவாமியை வணங்கி வருவதோ இவர்களுக்கு இந்த கிரக தோஷங்கள் தீரும். 5ஆம் இடத்திற்கு செல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களினுடைய பூர்வ புண்ணிய பலத்தை அதிகரிப்பார். ஆகவே குலதெய்வத்தினுடைய வழிபாடை ஞாயிற்றுக்கிழமை தோறும் செய்வது நல்லது. அமாவாசை அன்று பித்ரு காரியங்களை ராமேஸ்வரத்தில் சென்று செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் தடங்கல்கள் நிவர்த்தியாகும். பிள்ளைகளால் இருந்து வந்த மனக்குறைகள் மாறும். ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும். இந்த மாதத்தில் அதை பற்றி பேசுவதை தவிர்க்கலாம். திருமண யோகங்களோ அல்லது திருமணம் சார்ந்த விஷயங்களையோ சற்று ஒத்திவைப்பது நல்லது. சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் இந்த ஜூன் மாதத்தில் 16, 17, 18, 19 மற்றும் ஜூலை மாதத்தில் 12, 13, 14. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தினுடைய பலன்கள் என்று சொன்னால், ஆனி மாதத்தில் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பலவிதமான மனக்குழப்பங்கள் வந்து போகும். முயற்சிகள் உங்களினுடைய மன ரீதியான உளைச்சல்கள் மற்றும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் இருந்த பிரச்சனைகளுக்கு உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். எதிர்பாராத சில நல்ல செய்திகள் காத்திருக்கிறது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு, கும்பராசியில் இருப்பவர்களுக்கு. மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதர சகோதரிகளிடத்தில் சில மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். நீண்ட காலமாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், மருத்துவ செலவுகளும் குறையும். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது புதிய சொத்து வாங்குவது, சொத்து ரீதியாக கடன் பிரச்சனைகள், இது அனைத்தையும் சற்று பேச்சுவார்த்தைகளை ஒத்தி வைப்பது நல்லது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேத்துவின் சஞ்சாரம் உங்களுக்கு சில பண பிரச்சனைகளை கொடுக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகளில் சற்று யோசித்து சிந்தித்து செயல்படலாம். பண விவகாரங்கள், கொடுக்கல் வாங்கல் மற்றும் புதிய கடன் முயற்சிகளில் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்கலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பல மாதங்களாக இருந்து வந்த பண விவகாரங்களுக்கு சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் ஜூன் மாதம் 20ஆம் தேதிக்கு மேல் தீரும். மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஜூன் மாதம் இறுதியான 29, 30 மற்றும் ஜூலை மாதம் 5, 6, 7 ஆகிய நாட்கள் சாதகமான நாட்கள். இந்த ஆனி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் குலதெய்வ வழிபாடும் சிறந்தது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு காலமாக இருக்கும். பல ஆண்டுகளாக இருந்து வந்த ஒரு கடன் சுமை குறையும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் மற்றும் மன பாரங்களும் தீரும். சொத்து வாங்குவது, விற்பது, இதில் சம்பந்தப்பட்ட கடன் பிரச்சனைகளுக்கும் இந்த மாதத்தில் நல்ல தீர்வுகள் கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் காத்திருக்கிறது. நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு மன அமைதியையும் நிம்மதியையும் கொடுக்கும்.
மீன ராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பல மாதங்களாகவே குடும்பத்தில் பிரிந்திருந்த சூழ்நிலைகள், பெற்றோர்களை பிரிந்திருந்த சூழ்நிலைகள் மாறி குடும்ப ஒற்றுமை ஓங்க வழி பிறக்கும். விநாயகரினுடைய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. சதுர்த்தி திதியில் விநாயகரை வழிபாடு செய்து விநாயகர் ஆலயத்தில் அரிசி மற்றும் வெல்லம் தானம் செய்யலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன குழப்பங்களுக்கும் பல மாற்றங்கள் காத்திருக்கிறது. இந்த மாதத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உங்களினுடைய குலதெய்வத்தை அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் வணங்கலாம். வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி பூஜையும் மற்றும் மகாலட்சுமி ஆலயங்களும் இந்த மாதத்தில் சென்று தரிசனம் செய்வது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஜூன் மாதத்தில் 18, 19, 20 மற்றும் ஜூலை மாதத்தில் 10, 11, 12. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதத்தில் சில எதிர்பார்ப்புகளில் ஏமாற்றங்களும் உண்டு. உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் திருமண விஷயமாக இருக்கலாம் அல்லது குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், சில ஏமாற்றங்கள் காத்திருக்கிறது. நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு வியாபார சம்பந்தப்பட்டதில் வெற்றிகள் இருக்கும். இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பண விவகாரங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். 2ஆம் இடத்தில் சுக்கிரனும் வாக்குஸ்தானத்தில் வாக்கு காரகனாகிய செவ்வாய் கேதுவுடன் 6ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு சில பகையை உண்டு பண்ணலாம். ஆகையினால் மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது வார்த்தைகளில் கவனம் தேவை. உங்களினுடைய நண்பர்களோ அல்லது மற்றவர்களுக்கோ ஜாமீன் கையெழுத்திடுவது அல்லது நீங்கள் தேவையில்லாமல் அடுத்தவர்களுக்காக பொருளுதவி செய்வதை தவிர்க்கலாம். மீனராசியில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் பல மாதங்களாக ஒரு குடும்ப சூழ்நிலைகளில் மனதில் குழப்பங்களும் சண்டை சச்சரவுகளும் இருக்கலாம். உறவினர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்களிடத்தில் நீங்கள் ஒதுங்கி இருப்பது நல்லது. இந்த மாதம் 2ஆம் இடத்தில் சுக்கிரனின் சஞ்சாரமும் 6ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் கேத்துவின் சஞ்சாரமும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களிடத்தில் அவ்வளவாக சாதகமான பலன்களை கொடுக்காது. கூட்டு தொழில் முயற்சிகள் மற்றும் கூட்டு வியாபாரம் செய்பவர்களும் உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்கலாம். தேவையில்லாத இடங்களில் வம்புகள் வழக்குகள் இருந்தால் அதிலிருந்து ஒதுங்கிருங்கள். இந்த செவ்வாய்க்கிழமைகளில் வீரபத்ரரை வணங்குவதும், நீங்கள் இந்த மாதத்தில் 2 முறையாவது சரபேஸ்வரர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். ஆனி மாதம் ஞாயிற்றுக்கிழமை திருபுவனம் சென்று அங்கு இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை வழிபாடு செய்து மற்றும் அமாவாசையில் பிரத்யங்கராவை வழிபாடு செய்தால் தேவையில்லாத பிரச்சனைகள் மற்றும் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கலாம். உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஜூன் மாதத்தில் 25, 26 மற்றும் 27, ஜூலை மாதத்தில் 10, 11, 12. ஆனி மாதத்திற்கான 27 நட்சத்திரங்களுக்கும் பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்தோம். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.